நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இதனோட கண்டினியூட்டியை பார்க்க போகிறோம். ஆஃப்டர் தட் இட் இஸ் an unadventurous life till a long chain of circumstances leads to a number of embarrassing questions being asked, and I am compelled to produce the evidence of my guilt from my pocket அப்படிங்கிறான். அப்படின்னா நல்லா கவனிங்க. ஆஃப்டர் தட்னு அதற்கு பிறகு இட் இஸ் அன் அன்அட்வென்ச்சரஸ். அட்வென்ச்சர்ன்றது சாகசம். அப்போ அன்அட்வென்ச்சர்ஸ்னால் சாகசம் இல்லை. அட்வென்ச்சர்ன்றது சாகசம். அப்போ அன்அட்வென்ச்சர்னா சாகசம் இல்லை என்று தான் பொருள்படுகிறது. ஆஃப்டர் தட் அதற்கு பிறகு இட் இஸ் அன் அன்அட்வென்ச்சர்ஸ் லைஃப். அப்படின்னு லைஃப்னா வாழ்க்கை. அப்போ சாகசம் இல்லாத வாழ்க்கைன்னா சாதாரண வாழ்க்கை. ஒரு மனுஷன் சாதாரண வாழ்க்கை வாழ்கிறான் என்றால் அதில் எந்த சாகசமும் செய்யலை, ரைட்டா? எந்த செயலும் செய்யப்படவில்லை, நார்மல் லைஃப், ரைட்டா? அதுதான் சொல்கிறான். ஆஃப்டர் தேட் அதற்கு பிறகு இட் இஸ் அன் அன்அட்வென்ச்சரஸ் லைஃப். அப்படின்னா சாதாரண ஒரு வாழ்க்கை ஏற்பட்டது, நடந்தது, ரைட்டா? அதற்கு பிறகு இட் இஸ்னா இருந்தது. அண்ட் அன்அட்வென்ச்சரஸ் லைஃப்னால் சாதாரண வாழ்க்கை தான் இருந்தது, ரைட்டா? அப்போது டில் எது வரைக்கும்? டில்னா அது வரைக்கும் தான் இந்த சாதாரண வாழ்க்கை. டில் ஏ லாங் செயின் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்றா. டில் ஏ லாங் செயின் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஸ். லாங் செயின்னா ஒரு நீண்ட, ரைட்டா? நீண்ட சங்கிலி தொடர், ரைட்டா? லாங்குன்னு நீண்ட சங்கிலி தொடர் போல். சங்கிலி தொடர் என்னது? ஒரு செயல் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது மறுபடியும். அப்போ மறந்துக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு பொருளையும். அப்படின்னா அதை தான் இந்த இடத்துல குறிக்கிறது. லாங் செயின் அப்படின்னா சங்கிலி தொடர்னு என்னது? சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அதில் டில் அது வரைக்கும் எது வரைக்கும் பாருங்க, இது சொல்ல போகிறேன் பாருங்கள். டில் ஏ லாங் செயின் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸ்டில் லாங் செயின்னா ஒரு நீண்ட ஒரு சங்கிலி தொடர் போல். எதில் இருக்கிறது? ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ்னால் சூழ்நிலைகள் இவனுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு நீண்ட சங்கிலி தொடர் போல் அமைந்துள்ளது அப்படின்றான். டில் அது வரைக்கும் இப்படி தான் இருக்குது, சாதாரண வாழ்க்கையாக தான் இருக்கிறது. அது என்ன அடிக்கடி தொலைச்சிட்டே இருந்ததுன்னா அதுதான் பொருள்படுகிறது. லீட்ஸ்னால் அந்த மாதிரி செயல்கள் லீட்ஸ் டு எ நம்பர் ஆஃப் எம்பேரசிங் கொஸ்டின்ஸ் அப்படின்றான். நம்பர் ஆஃப் எங்கே எம்பேரசிங்னா சங்கடமான அந்த மாதிரி செயல்கள் லீட்ஸ்னால் இழுத்து செல்கிறது. டு எ நம்பர் ஆஃப்னா அதிகமான எண்ணிக்கையில் ஆஃப் எம்பேரசிங் கொஸ்டின்ஸ். எம்பேரசிங் என்னது? சங்கடமான கேள்விகளை பீயிங் ஆஸ்க்டு கேட்க தோன்றுகிறது இவன் இடத்துலேருந்து. என்ன மாதிரி சங்கடமான கேள்விகள்? அந்த சூழ்நிலையானது லீட்ஸ்னால் இழுத்து செல்கிறது, கொண்டு செல்கிறது. எது இங்கே கொண்டு செல்கிறது? டு எ நம்பர் ஆஃப் எம்பேரசிங் கொஸ்டின்ஸ். எம்பேரசிங்னால் சங்கடமான கேள்விகளை இவன் இடத்தில் கேட்க தோன்றுகிறது. அதாவது அந்த நம்பர் ஆஃப்னால் ஏகப்பட்ட எண்ணிக்கையிலான, எம்பேரசிங்னால் சங்கடமான கேள்விகளை இவன் இடத்தில் கேட்க தோன்றுகிறது. அண்டு ஐ ஆம் கம்பெல்டு நான் கட்டாயப்படுத்தப்படுகிறேன். அண்டு மேலும் நான் கட்டாயப்படுத்தப்படுகிறேன். எதற்கு? எப்படியா நீ தொலைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா? அதான் அண்ட் ஐ ஆம் கம்பெல்டு நான் கட்டாயப்படுத்தப்படுகிறேன். எதற்கு? டு ப்ரொடியூஸ் த எவிடன்ஸ். டு ப்ரொடியூஸ்னால் கொடுக்க வேண்டி, த எவிடன்ஸை சாட்சிகளை கொடுக்க வேண்டி, டு அந்த தொலைச்சதுக்காக வேண்டி. டு ப்ரொடியூஸ் த எவிடன்ஸ் ஆஃப் மை கல்ட்னா மிஸ்டேக்குன்னு என்னது? என்ன தவறு என்ன தவறுக்காக வேண்டி நான் எவிடன்ஸ் சாட்சிகளை கொடுக்க வேண்டியுள்ளது. அதாவது கட்டாயப்படுத்தப்படுகிறேன். எங்கேருந்து? ஃப்ரம் மை பாக்கெட். என்னோடய பாக்கெட்டிலிருந்து நான் அந்த சாட்சிகளாக இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது உள்ளது. கட்டாயப்படுத்தப்படுகிறேன். பாக்கெட்டில் தானே வச்சுருக்கேன் லெட்டரை போஸ்ட் பண்ணாமல். அப்போ அவங்க கேட்பாங்களே, எங்கேயா நீ வச்சுட்டு லெட்டர்னு கேட்பாங்க இல்லையா? அப்போ அந்த பாக்கெட்லேருந்து கட்டாயப்படுத்தப்படுகிறது எடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது உள்ளது. அவங்க கேள்வி கேட்பாங்களே, கொடுத்தவங்க நீ ஏன் இப்போ போடலை அப்படின்னு கேட்பாங்கள்ல, அதை தான் சொல்கிறான். அதான் இந்த பாருங்கள். அதன் பிறகு ஒரு சாதாரண வாழ்க்கையை கொண்டிருக்கும் ஒரு நீண்ட சூழ்நிலைகளின் சங்கிலி ஒரு சில சங்கடமான கேள்விகளை கேட்க வழிவகுக்கும் வரை மற்றும் நான் என் குற்றத்தின் ஆதாரத்தை என் பையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அதுதான் சொல்கிறான். திரும்பி படிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு அவன் திரும்பி விட்டு படிக்கிறேன். ஆஃப்டர் தேட் அதற்கு பிறகு இட் இஸ் அட்வென்ச் சாதாரண லைஃப் தான் இருந்தது. எப்போ வரைக்கும்? ஒரு என்னோடய சூழ்நிலைகள் எப்படி இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலைகள் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு நீண்ட சங்கிலி தொடர் போல் இருந்தது. எப்படி நான் தொலைச்சிட்டு ஒரு மறந்துட்டு வந்துடுவேன். டு எ நம்பர் ஆஃப் எம்பேரசிங் கொஸ்டின்ஸ் ஒரு பலதரப்பட்ட அதாவது சங்கடமான கேள்விகளை எதிராளி கேட்பான் இல்லையா? எப்படி பண்ணின அப்படின்னு கேட்பாங்க. கேள்வி கேட்க தூண்டும் சூழ்நிலையை ஒரு சங்கிலி தொடர் போல் இருந்ததுன்னு சொல்கிறான்.
அது அந்த மாதிரி கேள்விகள் பீயிங் ஆஸ்க்டுன்னா கேட்க தூண்டுகிறது. அண்ட் ஐ ஆம் கம்பல் நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன். டு ப்ரொடியூஸ்னால் கொடுக்க வேண்டி, எவிடன்ஸும் சாட்சிகளை கொடுக்க வேண்டி. எதற்கு? ஃபார் ஆஃப் மை கல்ட்னா என்னுடைய குற்ற செயலுக்காக வேண்டி. ஃப்ரம் மை பாக்கெட், என்னோட பாக்கெட்டில் கொடுக்க நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன்றான். அப்போ இது இட் மைட் பி தாட், இந்த மாதிரி இருக்கிறது. இட் மைட் பி தாட், இது நினைக்க தோன்றுகிறது. தாட் இட் மைட் பின்னா கட்டாயமாக தோன்றுகிறது. எது தோன்றுகிறது? மஸ்ட் பி டியூ டு த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் அதர் பீப்புள்ஸ். மஸ்ட் பி டியூ டு இருக்கா எப்படி? டியூ டு த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் அதர் பீப்புள். இன்ட்ரெஸ்ட்னால் அக்கறை இல்லாதது. அதாவது வேற ஒருத்தர் லெட்டர் கொடுத்தானே அதை நம்ம போஸ்ட் பண்ணாமல் விட்டுறோம்ல. அப்போ அவங்க செயலில் வந்து நம்மளுக்கு அக்கறை இல்லைன்னு சொல்கிறான். மஸ்ட் பி டியூ டு த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் ஆர்வம் இல்லாமை. எதனால் ஆர்வம் இல்லாமை? லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் அதர் பீப்புள்ஸ் லெட்டர். அப்படின்னா மற்றவங்க கொடுக்குற லெட்டரில் வந்து எனக்கு அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது தான் இதை குறிக்கிறது. அதான் சொல்கிறேன். அப்படி என்று நான் நினைக்கிறேன். இட் மைட் பி தாட்னா நான் நினைக்க வேண்டியுள்ளது. எப்படி அப்படின்னா மஸ்ட் பி டியூ, அதன் காரணமாக, டியூ டுன்னு அதன் காரணமாக, டு எ லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஆர்வம், லேக்குன்னு ஆர்வம் கம்மியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் கம்மியாக இருப்பது. எதற்கு? இன் அதர் பீப்புள்ஸ் லெட்டர், மற்றவங்கள் கொடுக்கும் கடிதத்தில் எனக்கு ஆர்வம் இல்லாமல் இருப்பது. அப்போ அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறான். சரி, நெக்ஸ்ட்டு. பட் ஆனால் தட் கானாட் பி எக்ஸ்பிளனேஷன், இதுதான் சரியான காரணம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதான் மற்றவங்க கொடுக்குறது லெட்டரில் தான் எனக்கு அந்த ஆர்வம் இல்லாமல் நான் போஸ்ட் பண்ணாமல் விட்டுடுறேன் அப்படி என்பது இது சரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொன்னால் என்னது? ஒரு விளக்கமாக இல்லை. ரைட்டா? பட் தட் காண்ட் பின்னா இல்லை. த எக்ஸ்பிளனேஷன் என்னது? விளக்கமாக இல்லை அப்படின்றான். அது வந்து சரியான இதாக இல்லை. அப்படி எப்படின்னா காரணம் சொல்கிறான் பாருங்கள். ஃபார் ஐ ஃபர்கெட் டு போஸ்ட் சம் ஈவன் ஆஃப் மை ஃபியூ லெட்டர்ஸ் அப்படின்றான். அப்படி அடுத்தவங்க லெட்டர் தான் நான் வந்து போஸ்ட் பண்ண மறந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறது சரியான விளக்கம் இல்லை என்று சொல்லுகிறான். அதுக்கு காரணம் சொல்கிறாங்க கேளுங்களேன். ஃபார்னா ஐ ஃபர்கெட், நான் மறந்து விடுகிறேன். எதை? டு போஸ்ட்னா தபாலில் போடுறதுக்கு. சம் ஈவன் ஆஃப் ஃபியூ லெட்டர்ஸ் தட் மை செல்ஃப் ரிமெம்பர் டு ரைட் அப்படின்னால பாருங்கள். சம் ஈவன் ஆஃப் ஃபியூ லெட்டர்ஸ், சில கடிதங்கள். ஃபியூ லெட்டர்ஸ் சில கடிதங்கள். சம் ஈவன்னா அதை கூட, சம்னா சில கடிதங்கள், அதை கூட. தேட் ஐ மை செல்ஃப் ரிமெம்பர் டு ரைட், நான் ஐ மை செல்ஃப்னா நான் எனக்குத்தானே எழுதணும் என்று நினைக்கக்கூடிய, ரிமெம்பர்னா எழுதணும் என்று நினைக்கக்கூடிய தபால்களை கூட நான் போஸ்ட் பண்ண மறந்து விடுகிறேன் அப்படிங்கிறான். நான் எனக்குத்தானே எழுத வேண்டிய கடிதங்களை கூட போஸ்ட் பண்ண மறந்து விடுகிறேன். ஒரு லெட்டர் எழுதி போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்டர் எழுதி போடணும் என்று நினைக்கிறேன். எழுதுனதை போடலை, எழுதி போடணும்னு நினைக்கிறேன். அந்த எழுதி போடணும்ன்றது நினச்சது தான் எழுதி தபால் பெட்டியில் போடணும்ன்ற நினைக்கிறத கூட நான் எழுதாமல் விட்டு விடுகிறேன் தான் சொல்லாமல் சொல்கிறேன். அப்போது அடுத்தவங்க லெட்டருன்றதுனால தான் நான் வந்து அக்கறை இல்லாமல் இருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து சரியானது இல்லை. ஏன்னா எனக்கு உண்டான லெட்டரை கூட நான் எழுதி போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை கூட நான் மறந்துடுறேனே. அப்போ லெட்டர் வந்து போஸ்ட் பண்ணி ஆகணும் இல்லையா? அதை கூட நான் என்னோடய லெட்டரை எழுதி போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதையும் மறந்துடுறேன்னு சொல்கிறான். அதுதான் இந்த மீனிங். அண்ட் சம் ஈவன் என்னோடதே கூட. சம் ஈவனாக ஃபியூ லெட்டர்ஸ், ஈவன்னா சில லெட்டர்களை கூட. அந்த லெட்டர் எப்படி? தேட் ஐ மை செல்ஃப் ரிமெம்பர் டு ரைட், நான் எனக்குத்தானே எழுத வேண்டிய லெட்டரை கூட நான் மறந்து விடுகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இது மற்றவர்களின் கடிதங்களில் ஆர்வம் இல்லாததால் ஏற்பட்டிருக்கலாம் என்று நினைக்கப்படலாம். ஆனால் அது விளக்கமாக இருக்க முடியாது. ஏனெனில் நான் எழுத நினைத்த சில கடிதங்களை கூட அனுப்ப மறுத்து விடுகிறேன். புரியுதா? நான் எதாவது எழுதி அனுப்பணும்னு நினைக்கிறேன், அதை கூட நான் எழுத முடியாமல் அனுப்ப முடியலன்றான். சரி, நெக்ஸ்ட்டு. ஆஸ் ஃபார் லீவிங் ஆர்டிக்கல் இன் ட்ரெயின்ஸ் அண்ட் டாக்ஸிஸ் அப்படின்றான். ஆஸ் ஃபார் லீவிங் ஆர்டிகல்ஸ்னால் பொருள்கள். லீவிங்னா விட்டு விடுறது, மறந்துடுறது. அதாவது ஃபர்கெட்டுன்னு மறந்துடுறது, லீவிங்னா விட்டுறது, வச்சுட்டு போயிடுறது. லீவிங் ஆர்டிகல்ஸ் இன் ட்ரெயின்ஸ் அண்ட் டாக்ஸிஸ். ட்ரெயின்னா ட்ரெயின்லேயோ வாடகை டாக்ஸிலேயோ நான் பொருள்களை விட்டு செல்கிறேன். அஸ் லீவிங்னா விட்டுட்டு போகிறது. லீவிங் ஆர்டிக்கல் பொருள்களை ட்ரெயின்லேயோ இல்லை டாக்ஸியில் விட்டுடுறேன். ஐ ஆம் நோ கிரேட் டிஸ்லிங்கண்ட்
இன் சச் மேட்டர் அப்படின்னா நான் வந்து இதில் ஒரு பெரிய குற்றவாளி இல்லை அப்படிங்கிறான். டீலிங்க்வென்ட்னது குற்றவாளின்னு அர்த்தம். அப்போ கிரேட்னா பெரிய குற்றவாளி இல்லை, நான் என் பொருளை வந்து டாக்ஸிலேயோ இல்லை ட்ரெயினில் விட்டுட்டு போயிடுறேன். ஆஸ் ஃபார் லீவிங் ஆர்டிக்கிள் அப்படின்னா, ஆஸ் ஃபார் லீவிங்னா விற்று செல்லுதல், ஆர்டிக்கிள்னு பொருட்களை விற்று செல்லுதல். எங்கே? இன் ட்ரெயின்லையோ அல்லது டாக்ஸிலையோ விட்டு செல்லுதல். விட்டுனா மறந்துட்டு போகிறது, அந்த செயல் செய்கிறேன். ஆனால் அதில் வந்து ஐ ஆம் நோ கிரேட் டிஸ்லிங்க்வென்ட் குற்றவாளின்னு அர்த்தம். நான் ஒரு பெரிய கிரேட்னா பெரிய குற்றவாளி இல்லை. ஐ ஆம் நோனே இல்லை, என்ன இல்லை? கிரேட் டிஸ்லிங்க்வென்ட்னா பெரிய குற்றவாளி இல்லை. எதில்? இன் சச் மேட்டர், அந்த விஷயத்தில். அப்படி நான் விட்டுட்டு போயிடுறேன் என் பொருளை, அதனால நான் வந்து பெரிய குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஐ கேன் ரிமெம்பர் ஆல்மோஸ்ட் எனிதிங் எக்ஸப்ட் புக்ஸ் அண்டு வாக்கிங் ஸ்டிக்ஸ்னால் வயசானவங்க நடந்து போகிறதுக்காக வேண்டி ஒரு குச்சி வச்சுருப்பாங்க, ரைட்டா? அப்போது அதான் வாக்கிங் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? நடைக்கோள்கள்னு சொல்லுவாங்க. கையில் ஒரு குச்சி வச்சு நம்ம பாட்டியெல்லாம் நடக்கிறாங்கள்ல, அப்போ அவங்க குச்சி வச்சு நடப்பாங்க. அதனால் ஐ கேன் ரிமெம்பர், என்னால் ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியும். எப்படி? ஆல்மோஸ்ட்னா ஏறக்குறைய, எனிதிங் எக்ஸப்ட் எனிதிங்னு ஏறக்குறைய எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்க முடியும். அதான் அது வரைக்கும் வச்சுக்கோங்க. ஐ கேன் ரிமெம்பர், என்னால் ஞாபகம் வைத்து கொள்ள முடியும். ஆல்மோஸ்ட் எனிதிங், ஆல்மோஸ்ட்னு ஏறக்குறைய, எனிதிங்னு எல்லாத்தையும். ஆனால் எக்ஸப்ட்னு போட்டிருக்கான். எக்ஸப்ட்னா இது தவிர்த்து எல்லாத்தையும் என்னால் ஞாபகம் வச்சுருக்க முடியும். அப்போ எது தவிர்த்து? எக்ஸப்ட் புக்ஸ் அண்டு வாக்கிங் ஸ்டிக். இந்த புக்கையும் புத்தகங்களையும் நடைகோள்களையும் தவிர்த்து மீதி எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சுருக்க முடியும். எங்கேயும் மறக்காமல் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறான். இந்த புத்தகங்களையும் விட்டுருவேன், அதேமாரி நடைகோள்களை எடுத்துகிட்டு போவேன். இப்போ ட்ரெயினில் போகும்போது எடுத்துகிட்டு போவோம், அது வரும்போது விட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறான். ஐ கேன் ஆஃபன் ரிமெம்பர் ஈவன் புக்ஸ். அப்போ இந்த ரெண்டுலேயும் இது என்ன சொல்கிறேன்னா, புக்கையும் நடைகோள்களையும் நான் தவிர மீதி எல்லாத்தையும் ஏறக்குறைய ஞாபகம் வச்சுருப்பேன் அப்படிங்கிறான். அது போக இன்னொன்று சொல்கிறான் பாருங்கள். ஐ கேன் ஆஃபன், நான் என்னால் முடியும். ஆஃபன் ரிமெம்பர் ஈவன் புக்ஸை கூட நான் ஞாபகம் வச்சுக்கிருவேன், ஆனால் நடைகோளை மறந்துடுவேன்றேன். அதுதான் சொல்கிறேன். ஐ கேன், என்னால் முடியும். ஆஃபன் ரிமெம்பர், என்னால் ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியும். ஆஃபன் ரிமெம்பர் ஞாபகம், அது ஆஃபன்னா முடியும். ஈவன் புக்ஸ், புத்தகங்களை கூட ஞாபகம் வச்சுக்கிருவேன். இந்த முதல் 2 முடியாதுன்னா பிறகு சொல்கிறான், புத்தகங்களை கூட ஞாபகம் வச்சுக்கிருவேன், அந்த வாக்கிங் ஸ்டிக் நடைகோளை வந்து மறந்துடுவேன் அப்படிங்கிறான். அப்போ நெக்ஸ்ட்டு, வாக்கிங் ஸ்டிக்ஸ் ஐ ஃபைண்ட் இட் குவைட் இம்பாசிபிள் டு கீப். அப்படின்னா வாக்கிங் ஸ்டிக்னால் நடைகோள்கள். ஐ ஃபைண்டுன்னு சொன்னால் அதாவது கண்டறிந்துள்ளேன்னு அர்த்தம். அதை கண்டறிய முடியும். ஃபைண்ட் இட்னா அது நடைகோளை குறிக்கிறது, ரைட்டா? குவைட்டுன்னு சொன்ன என்னது? ஒரு மிகவும்னு அர்த்தம். முற்றிலுமாக. இம்பாசிபிள் டு கீப், இம்பாசிபிள்னா முடியாது, டு கீப் வைத்திருக்க முடியாது, கீப்னா வைத்திருக்க, இம்பாசிபிள்னா முடியாது, குவைட்னா முற்றிலுமாக. அப்போது வாக்கிங் ஸ்டிக் நடைகோள்களை என்னால் முற்றிலுமாக வைத்திருக்க முடியாது. இம்பாசிபிள்னு முடியாது, வைத்திருக்க முடியாதுன்னா மறந்துடுவேன்னு அர்த்தம். அதான் சொல்கிறான். நடைகோள்கள் ஐ ஃபைண்ட்னா நான் கண்டறிந்துள்ளேன்னா நான் செய்துள்ளேன்னு அர்த்தம். நான் செய்துள்ளேன். இட்னா நடைகோள்களை செய்துள்ளேன். எப்படின்னா முற்றிலுமாக முற்றிலுமாக குவைட்னா முற்றிலுமாக முடியாது, இம்பாசிபிள்னா முடியாது. டு கீப்னா வைத்திருக்க, முற்றிலுமாக எனக்கு நடைகோள்களை வைத்திருக்க என்னால் முடியாது அப்படின்றான். அதான் நடைகோள்களை வைத்திருக்க முடியாது என்று நான் கண்டறிந்துள்ளேன். ஐ ஃபைண்ட்னா கண்டறிந்துள்ளேன் அப்படின்னா செய்துள்ளேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹேவ் அன் ஓல்டு ஃபேஷன்டு டேஸ்ட் ஃபார் தெம் அப்படின்றான். அதை டேஸ்ட்னு இந்த இடத்துல நம்ம சாப்பிட்ற உணவை குறிக்காது, ரைட்டா? அதில் அவன் அடிக்கடி செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு செயலை தான் குறிக்கிறது, ரைட்டா? ஐ ஹேவ்னா நான், எனக்கு இருக்கிறது. அப்போ ஓல்டு ஃபேஷன்னா ஒரு பழங்கால, ரைட்டா? ஓல்டுன்னா பழசு, ஃபேஷன்னால அந்த இடத்துல அப்படி தான் வரும். ஓல்டு ஃபேஷன்டு டேஸ்ட் ஃபார் தெம் அப்படின்னா ஃபார் தெம்னு எதை குறிக்கிறது? அந்த வாக்கிங் ஸ்டிக்கை குறிக்கிறது. அந்த வாக்கிங் ஸ்டிக் தெம்னு எதை குறிக்கிறது? மனிதர்களை அல்ல. ஐ ஹேவ்னா நான் வைத்திருக்கிறேன். என்னது? ஓல்டு ஃபேஷன்டு டேஸ்ட் அப்படின்னு சொன்னால் பழமையான ருசியை கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். வைத்திருக்கிறேன். ஃபார் தெம் அப்படின்னு, ஃபார் தெம்னா அவைகளுக்குன்னு என்னது? அந்த நடைகோள்களுக்குன்னு அர்த்தம். அப்போ நடைகோள்களுக்கு நான் பழமையான ஒரு ருசியை வைத்திருக்கிறேன்னு சொன்னான்னா அதுக்கு மீனிங் இதில் என்ன பொருள்படுதுன்னா, நடைகோள்களை நான் மறப்பதில் தவறாமல் மறந்து விடுகிறேன் என்று தான் பொருள்படுகிறது, ரைட்டா? ஓல்டு ஃபேஷன்னா
பழைய காலத்திலிருந்து நான் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், முன்பொரு காலத்திலிருந்து செஞ்சதை இப்படி தான் நடைகோள்கள் விட்டுகிட்டே இருக்கின்றது தான் பொருள். ஐ ஹேவ் அண்ட் ஓல்டு ஃபேஷன் டேஸ்ட்னால் ருசின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பழைய மாதிரி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஃபார் தெம் நடைகோள்களுக்கு அப்படின்றான். அண்டு ஐ பை தம் ஃப்ரீக்வெண்ட்லி. அப்போ தொலைச்சாச்சன்னு திரும்பி வாங்கணுமில்ல, இப்போ ட்ரெயினில் போகும்போது திரும்பி வேணும், அதனால தான் ஐ பை நான் வாங்குகிறேன். என்ன வாங்குகிற தெம்னு எதை குறிக்கிறது, நடைகோள்களை குறிக்கிறது. அப்போ பை தம் ஃப்ரீக்வெண்ட்லி அடிக்கடி வாங்குகிறேன், ரைட்டா. அப்போ ஐ பை தம் நான் நடைகோள்களுக்கு என்ன வச்சுருக்கேன், ஓல்டு ஃபேஷன் டேஸ்ட்டு பழைய ருசியத்தை வச்சுருக்கேன்னா பழைய மாதிரி தான் நான் மறந்துட்டு வந்துடுறேன்றான். ஆனால் அப்போ திரும்பி நம்ம ட்ரெயினுக்கு போகணும்னா நடைகோள் இல்லாமல் என்னால் ஏற முடியாது. அப்போ அதனால நம்ம திரும்பி வாங்கணும்ல. அண்ட் ஐ பை தம் ஃப்ரீக்வெண்ட்லி அதனால தான் நான் அந்த நடைகோள்களை அடிக்கடி வாங்குவேன். ஒரு ட்ரெயினில் போவேன், வாங்கிட்டு போவேன், அங்கே விட்டுட்டு வந்துடுவேன். இப்போ இன்னொரு பஸ்ஸில் போனால் திரும்பி ஒன்று வாங்குவேன். இதே பிரச்சனை தான் எனக்குன்றான். ஐ பை தம் ஃப்ரீக்வெண்ட்லி அதை எனக்கு அடிக்கடி வாங்குவேன். பட் ஆனால் நோ சூனர்னா விரைவாக, நோ சூனர்னா விரைவாக இல்லை, ரைட்டா. நோ சூனர்னா விரைவாக, பட் சூனர்னா விரைவாக, பட் நோ சூனர்னா விரைவாக இல்லை. எப்படி, டு ஐ பே ஏ விசிட் ஏ ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். டு ஐ பேனா இங்கே செலுத்துறது இல்லை, செல்லுவது. ஐ டூ நான் சென்ற உடனே, டு ஐ பேனா நான் சென்ற உடனே, ஏ விசிட்னா ஒரு பார்வை. அப்படின்னா என் ஃப்ரெண்டு பார்வைன்னு என்னது, வீடை பார்க்க போகிறேன், வீட்டுக்கு போகிறான்னு அர்த்தம். விசிட் டு மை ஃப்ரெண்டு ஹவுஸ், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போன உடனே நோ சூனர், பட் நோ சூனர் விரைவாக இல்லை, அந்த நடைகோள் இல்லாமல் போயிடும். நோ சூனர்னா விரைவாக இல்லை, சூனர்னா விரைவாக போயிட்டு வந்தது தான் மாயம், நடைகோள் என்கிட்ட இருக்காது அப்படின்னா. நோ சூனர் அப்படின்னா விரைவாக இல்லை. என்ன இல்லை, டு ஐ பே எப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் பஸ்ஸை பிடிச்சி போகணும், அப்போ நடைகோள் புதுசாக ஒன்று வாங்குவேன். அந்த புதுசாக வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்களே பை தம் ஃப்ரீக்வெண்ட்லின்ட்டு. பட் அது வாங்கினது இப்போ நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன், அவனை பார்த்துட்டு வரும்போது விட்டு வந்துடுவேன் எங்கிட்ட. அதான் சொல்கிறேன். பட் நோ சொன்னால் விரைவாக இல்லை. டு ஐ பே விசிட், பேனா சென்று, விசிட்னா பார்க்குறது, பேனா செல்லுவது. இந்த இடத்துல பேனா செல்லுவது தான். டு எ ஃப்ரெண்ட் ஹவுஸ், ஃப்ரெண்ட்னா என் நண்பரோட வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அது இருக்காது. அல்லது போட்டிருக்கோம், அல்லது கோ எ ஜேர்னி இன் ட்ரெயின், அல்லது ஒரு ஜேர்னி ஒரு பயணம், அல்லது இன் ட்ரெயினில் நான் ஒரு பயணம் செய்யும் போதும் இருக்காது. போகும்போது எடுத்துகிட்டு போவேன் புதுசாக வாங்கிட்டு, திரும்பி வரும்போது விட்டு வந்துடுவேன். அது கோ எ ஜேர்னினா பயணம், இன் ட்ரெயின். தென் பிறகு அனதர் ஸ்டிக் இஸ் ஆன் இட்ஸ் வே இன் டு த வேர்ல்ட் ஆஃப் த லாஸ்ட். இந்த சென்டென்ஸ் நல்லா பாருங்கள். அப்போ இப்படி நான் விட்டுட்டு வர்றேனே, அப்போ அது எண்ணிக்கை கூட்டிகிட்டே, விட்டுட்டு வந்த எண்ணிக்கை கூட்டிகிட்டு தானே இருக்கும். இப்போ நான் இது வரைக்கும் 10 விட்டுருக்கேன் வச்சுக்கிறோமே. இப்போ நாளைக்கு நான் ஒரு பஸ்ஸில் போகணும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அப்போ இன்னொன்று வாங்குவேன் கடையில், வாங்கிட்டு போயிட்டே வருவேன். போயிட்டு வரும்போது விட்டு வந்துடுவேன். அப்போ தொலைச்சதோட லிஸ்ட் என்ன போச்சு, இது 11 ஆயிடுச்சு. அப்போ மறுநாள் நான் ட்ரெயினில் போக வேண்டியிருக்கும். அப்போ அது தொலைச்சிட்டு வந்து இன்னொன்று புதுசு வாங்கினா ட்ரெயினில் போயிட்டு வரும்போது விட்டுட்டு வந்துடுவேன். அப்போ தொலைச்ச லிஸ்ட்டில் 11 12 ஆயிடுச்சு. அப்போ அதோட தொலைச்ச லிஸ்ட்டோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது. என்ன கூடிக்கிட்டே இருக்குது, இந்த நடைகோழிகள் தொலைச்ச லிஸ்ட்டு வந்து கூடிக்கிட்டு இருக்குது. அதான் சொல்கிறேன். தென் அனதர் ஸ்டிக், இன்னொரு ஸ்டிக் ஆடாகுதாப்பா. எது இன்னொரு ஸ்டிக் எதில் ஆடாகுது, ஈஸ் ஆன் இட்ஸ் வே, அதனோட வழியில் ஆடாகிட்டு இருக்குது. இன்டு த வேர்ல்ட்ஸ் ஆஃப் த லாஸ்ட், வேர்ல்டுனா இந்த உலகத்தில் நான் தொலைச்சது, இன்டு த வேர்ல்டுனா இந்த உலகத்தில், ஆஃப் த லாஸ்ட் நான் தொலைத்தது, ஆஃப் த லாஸ்ட்னா இந்த உலகத்தில் நான் தொலைச்சதோட லிஸ்ட்டில் இதுவும் ஆடாயிடுச்சு. தொலைச்சிட்டேன் இல்லையா, அப்போ 11 12 ஆயிடுச்சுன்றான். அது இங்கிலீஷ் அப்படி எழுதியிருக்கான் பாருங்கள். தென் பிறகு அதை விட அனதர் ஸ்டிக், இன்னொரு ஸ்டிக் வந்து ஈஸ் இருக்கிறது. நான் தொலைச்ச ஸ்டிக்கை சொல்கிறான். அவன் தொலைச்ச ஸ்டிக்கு ஈஸ் எப்படி என்னவாக இருக்கிறது, ஈஸ் ஆன் இட்ஸ் வே, அதோட வழியில் இருக்குது. வழியில்னா என்ன செய்ய போகுது, இவன் தொலைச்ச லிஸ்ட்டில் போய் அடுத்து இதுவும் போய் கூடிக்கிற போகுது அப்படிங்கிறான். இந்த உலகத்தில் இவன் தொலைச்ச லிஸ்ட்டில், இந்த நடைகோள்கள் தொலைச்ச லிஸ்ட்டில் இதுவும் போய் ஒன்று ஜாயிண்ட் ஆகிட்டு அதோட எண்ணிக்கை கூட்ட போகுதுன்றான். ஈஸ் ஆன் இட்ஸ் வே இன்டு த வேர்ல்டு ஆஃப் த லாஸ்ட், வேர்ல்டு ஆஃப் லாஸ்ட்டு தொலைத்தது, இந்த உலகத்தில் அவன் தொலைச்சதில் ஒன்று கூட போகுது அப்படிங்கிறான். சரி, நெக்ஸ்ட்டு ஐ டேர் நாட் டு கேரி அன் அம்பர்லா அப்படிங்கிறான். அப்படி டேர்னா துணிவில்லை எனக்கு, ரைட்டா, துணிச்சல் இல்லை அப்படின்றான். ஐ டேர் நாட் டு கேரி அன் அம்பர்லா ஃபார் ஃபியர் நாட் டு கேரினா எடுத்து செல்ல, அன் அம்பர்லா ஒரு குடையை எடுத்து செல்ல எனக்கு துணிவில்லை. ஃபார் ஃபியர் ஏன்னா பயந்து, ஃபார் ஃபியர் ஆஃப் லாஸிங் இட் அப்படின்னா அதை ஃபியர்னா பயம், ஆஃப் லாஸிங் இட்னா அதை இட்டுன்னு எதை குறிக்கிறது, அம்பர்லாவை குறிக்கிறது. லாஸிங்னா தொலைத்து விடுவேன் என்று பயத்தின் காரணமாக. ஐ டேர்னா எனக்கு துணிவில்லை. என்ன துணிவில்லை, நாட் கேரி அண்ட் அம்பர்லா குடையை எடுத்து செல்வதற்கு
எனக்கு துணிவு இல்லை அப்படின்ட்டு. ஐ டேர்னா துணிவில்லை. என்னது நாட் கேரி அண்ட் அம்பர்லா, ஒரு குடையை எடுத்து செல்வதற்கு எனக்கு துணிவில்லை. எதற்காக வேண்டிய ஃபார் ஃபியரிங் ஆஃப் லாஸிங் இட் அப்படின்னு. ஃபார் ஃபியர்னால் பயம், ஆஃப் லாஸிங்னு சொன்னது அதை தொலைத்து விடுவேன். இட்டுனா குடையை தொலைத்து விடுவேன் என்ற பயத்தின் காரணமாக குடையை எடுத்து செல்ல எனக்கு துணிவில்லைன்றான். டு கோ த்ரூ த லைஃப் வித்தவுட் எவர் ஹேவிங் லாஸ்ட் அண்ட் அம்பர்லா அப்படின்றான். டு கோ த்ரூ த லைஃப், வாழ்நாள் முழுவதும். டு கோ செல் த்ரூ லைஃப், வாழ்நாள் முழுவதும். த்ரூ லைஃப்னா வாழ்நாள் முழுவதும்னா, வாழ்க்கைன்னு லைஃப், வாழ்நாள் துருனா வாழ்நாள் முழுவதும். டு கோ த்ரூ வாழ்நாள் லைஃப்னு வாழ்நாள் முழுவதும். வித்தவுட் எவர் ஹேவிங் லாஸ்ட் அண்ட் அம்பர்லா, வித்தவுட்னா இல்லாமல், எவர் ஹேவிங்னா அதாவது செய்யாமல், எது லாஸ்ட் ஆஃப் அண்ட் அம்பர்லா, லாஸ்ட்னால் தொலைக்காமல், ஒரு கொடையை வாழ்நாள் ஃபுல்லாக தொலைக்காமல் இருக்க முடியாது அப்படின்றான். அதாவது லாஸ்ட் அண்ட் அம்பர்லானா குடையை தொலைத்தல், அம்பர்லானா குடை, லாஸ்ட்னால் தொலைத்தல். அப்போது டு கோ த்ரூ லைஃப் அப்படின்னா வாழ்க்கை முழுவதுமாக. வித்தவுட் எவர்னால் இல்லாமல் இல்லை. அப்போ தொலைக்காமல் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க முடியாது, அதுக்கு தான் மீனிங். ஒரு கொடையை கூட தொலைக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிறான். டு கோ த்ரூ லைஃப் அப்படின்னா இந்த வாழ்க்கை முழுவதுமாக. வித்தவுட் எவர், எதையுமே செய்யாமல் வித்தவுட் எவர் ஹேவிங் லாஸ்ட் அப்படின்னா எதையுமே கொடையை லாஸ்ட் அண்ட் அம்பர்லாம், ஒரு கொடையை கூட தொலைக்காமல் இருக்க முடியாது. ரைட்டா? அண்டு ஹேஸ் ஈவன் த கிரிமெஸ்ட் ஜாவ்டு அம்பர்லா கேரியர் ஈவன் அச்சீவ்டு திஸ் அப்படி நல்லா பாருங்கள். ஹேஸ் ஈவன் கிரிமிஸ்ட் ஜாவுடுன்னு சொன்னது கடினமான, ரைட்டா, கடினமான தாடை, ஜான தாடை, கடினமான தாடையை கொண்ட, நல்லா பாருங்கள், கடினமான கிரிமெஸ்ட்டு ஜாவுடுன்னு கடினமான தாடையை கொண்ட அம்பர்லா கேரியர் அப்படின்னா அம்பர்லா குடை விற்பனையாளர். அம்பர்லா கேரியர்னா என்னது, குடை சுமப்பவன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல குடையை விற்பவன், அது தலையில் தூக்கிட்டு போய் விற்கிறான்ல, அச்சீவ்டு திஸ் அப்படின்றான். அச்சீவ்டு திஸ்னால் அவன் கூட இதை அடைந்திருக்கிறானா, அச்சீவ்னா அடைந்திருக்கிறானா என்னது, அவன் கூட ஒரு கொடையை கூட தொலைக்காமல் இருந்திருக்கிறானா. கொடையை விற்கக்கூடிய நபர் அவனோட உருவத்தை சொல்கிறான். அவனோட உருவம் கிரிமெஸ்ட் ஜாவுடுன்னு சொன்ன என்னது, கடினமான தாடையை கொண்ட குடையை விற்கும் நபர். கேரியர்னா குடையை சுமப்பாளின்னு அர்த்தம். அதை விற்கும் நபர். ஈவன் அச்சீவ்டு திஸ், ஈவன்னா எவர் அச்சீவ்டு திஸ், எவர்னா எப்பயாவது அச்சீவ்டு, அவனால் இதை செய்ய முடிந்ததா, எதை செய்ய முடிந்ததா அப்படின்னா தொலைக்காமல் முடிந்ததா, அவனும் தொலைச்சிடுறான் அப்படின்றான். அதாவது பட் ஆனால் இருந்த போதிலும் அதை நான் தான் தொலைச்சிடுறேன், வாழ்நாளில் எப்போயாவது தொலைச்சிடுறேன். ஆனால் இவனை பாருங்கள், ஈவன் த கிரிமெஸ்ட் ஜாவுட் அம்பர்லா கேரியர் அப்படின்னா, கிரிமெஸ்ட் ஜாவுனா அதை கடினமான தாடையை கொண்டுள்ள ஒரு அம்பர்லா விற்பனையாளர். அச்சீவ்டு திஸ், அவனாலேயாவது இது முடியுமா, இப்படி முடியுமா அப்படின்றான். தொலைக்காமல் இருக்க முடியுமா, அச்சீவ்னா அதை அடைய முடியுமா அப்படின்னு என்ன தான், இந்த மாதிரி தொலைக்காமல் இருக்க முடியுமான்னு அர்த்தம், கேள்வி கேட்குறான். சரி, நெக்ஸ்ட்டு ஃபியூ ஆஃப் அஸ், நம்மளில் சில பேர், ஹவவர் இருப்பினும், நம்மளில் சில பேர், ஹவவர் இருப்பினும் ஹேவ் லாஸ்ட் மச் ப்ராப்பர்ட்டி ஆன் அவர் ட்ராவல் அப்படின்றான். த்ரூ ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படின்னா ஃபியூ ஆஃப் அஸ், நம்மளில் சில பேர், ஹவவர் இருப்பினும் ஹேவ் லாஸ்ட்னால் தொலைத்து விடுகிறார்கள், மச் ப்ராப்பர்ட்டி சில பொருட்களை, ஆன் அவர் ட்ராவல்ஸ் த்ரூ ஃபர்கெட்னஸ், ஆன் அவர் ட்ராவல்ஸ் எப்போ தொலைத்து விடுகிறார்கள், ஆன் அவர் நம்மளுடைய பயணத்தின் போது நம்மளில் சில பேர் மறதியின் த்ரூ ஃபர்கெட்ஃபுல்னஸ் மறதியின் காரணமாக சில பொருட்களை தொலைத்து விடுகிறார்கள். அதான் ஃபியூ ஆஃப் அஸ், நம்மளில் சில பேர், ஹவவர் இருப்பினும் ஹேவ் லாஸ்ட் மச் ப்ராப்பர்ட்டி ஆன் அவர் ட்ராவல்ஸ் த்ரூ ஃபர்கெட்ஃபுல்னஸ். அப்புறம் ஆன் அவர் மச் ப்ராப்பர்ட்டினா தொலைத்து விடுகிறார்கள், சில பொருட்களை தொலைத்து விடுகிறார்கள். எப்போது, ஆன் அவர் ட்ராவல்ஸ் பயணத்தின் போது. எப்படி தொலைச்ச, த்ரூ ஃபர்கெட்னஸ்னால் மறதின் காரணமாக. நெக்ஸ்ட்டு, த ஆர்டினரி மேன் அரைவ்ஸ் அட் ஹிஸ் டெஸ்டினேஷன் வித் ஆல் ஹிஸ் பேக்ஸ் அண்ட் ட்ரங்க்ஸ் சேஃப் அப்படின்ட்டான். ஒரு சாதாரண மனிதன் அரைவ்ஸ்னால் சேருகிறான், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ந்து விடுகிறான். ரைட்டா? ஒரு சாதாரண மனிதன் பயணம் செய்து சேர்ந்து விடுகிறான், ட்ரெயின்லையோ பஸ்ஸில் பயணம் செய்து சேர்ந்து விடுகிறான். அட் இஸ் டெஸ்டினேஷன், அவன் போக வேண்டிய இடத்துக்கு, டெஸ்டினேஷன்னா அவன் போக வேண்டிய இடத்துக்கு சென்று விடுகிறான். ரைட்டா? அரைவ்ஸ்னால் சென்று விடுகிறான். அவன் எங்கே போகணுமோ, இப்போ நான் டெல்லிக்கு போகணும்,
அப்போ எனக்கு டெஸ்டினேஷன் என்னது டெல்லி. ஐ அரைவ்டு டெல்லி, மை டெஸ்டினேஷன் சொல்கிறான். ஐ அரைவ்டு டெஸ்டினேஷன்னா என்னோட போக வேண்டிய இடத்துக்கு சென்று விட்டேன்றான். த ஆர்டினரி மேன், சாதாரண மனிதன், அரைவ்ஸ் அட் ஹிஸ் டெஸ்டினேஷன். அரைவ்ஸ்னால் சென்று விடுகிறான், அவன் செல்லும் இடத்துக்கு சென்று விடுகிறான். எப்படி சென்று விடுகிறான் அப்படின்னா வித் ஆல் ஹிஸ் பேக்ஸ் அண்ட் ட்ரங்க்ஸ் சேஃப். அவனோட பையை மற்றும் ட்ரங்க் பெட்டிகளோட சேஃப் பாதுகாப்போடு சென்று விடுகிறான். அவன் தொலைக்கிறது கிடையாது, சாதாரண மனுஷன் தொலைக்கிறது கிடையாதுன்னு சொல்கிறான். த ஆர்டினரி மேன், சாதாரண மனிதன் சென்று விடுகிறான் அவனோட போகும் இடத்திற்கு, டெஸ்டினேஷனாக போகும் இடத்திற்கு. எப்படியே வித் ஆல், அவனுடைய எல்லா பொருள்கள், வித் ஆல் ஹிஸ் பேக்ஸ், அவனுடைய எல்லா பைகளும் அண்டு ட்ரங்க்ஸ் பெட்டிகளோட சேஃப் பத்திரமாக எடுத்து சென்று விடுகிறான்ன்றான். ரைட்டா? அதான் சாதாரண மனிதன் தன்னை இலக்கை அடைந்து, இலக்குன்னா டெஸ்டினேஷன், பைகள் மற்றும் பெட்டிகளும் பாதுகாப்பாக அடைகிறான்றான். The list of articles lost in trains during the year suggests that it is the young rather than the adult அப்படின்றான். அதாவது தி லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் அப்படின்றான். அதாவது பொருட்களின் பட்டியல். லிஸ்ட்னா பட்டியல், ஆர்டிகிள்னா பொருட்களின் பட்டியல். லாஸ்ட்னா தொலைத்த பொருட்களின் பட்டியலானது ட்ரெயினில் தொலைத்த பொருட்களின் பட்டியலானது எப்போ? டூரிங் த இயர், இந்த வருஷம் போகிறான். டூரிங் த ஒரு வருடம் போகிறான். ரைட்டா? ஒரு வருடம் முழுமையாக ட்ரெயினில் தொலைத்த பொருள்களின் பட்டியல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்களை விட இளமையானவர்கள் தான் அதிகமாக தொலைச்சிருக்கான்றான். தேட் எவ்வாறாக இருக்கிறதுனா சஜஸ்ட்னா அறிவுறுத்துகிறது. எதை? இந்த தொலைத்த பொருள்களின் பட்டியல் அறிவுறுத்துகிறது. எதை அறிவுறுத்துகிறதுனா தேட் என்னவென்றால் இட் இஸ் இது இருக்கிறது யங்னா இளமையானவர்கள் தான் செய்கிறார்கள் இந்த செயலை, அதாவது தொலைக்கிறார்கள். ரேதர் தென் த அடல்ட், ரேதர்னா முதியவர்களை விட, ரேதர்னா அதை விட, ரேதர் தென் அதை விட, எதை விட? அடல்ட், முதியவர்களை விட. இட் இஸ் த யங், அதாவது இளமையானவர்கள் தான் அதிகமாக தொலைக்கிறார்கள்ன்றான். அதாவது இந்த பட்டியல், அதாவது ட்ரெயினில் தொலைச்ச பட்டியல் வருடம் பூரா கணக்கு பார்க்கும்போது சஜஸ்ட்னா அறிவுறுத்துகிறது. தேட் என்னவென்றால் இட்னா இந்த பொருட்கள் இஸ் யங்குனா இளமையானவர்கள், ரேதர் தென் அதிகமாக, அதை விட, எதை விட அதிகமாக இருக்கிறார்கள். எப்படியே தொலைத்ததில்லை. இது ரேதர் தேன்னா அதிகமாக இருக்கிறார்கள். யாரை விட? அடல்ட், முதியவர்களை விட இவங்க தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஹூ ஃபர்கெட் திங்ஸ், யார்? இவர்கள். தொலைத்த நபர்களில் ஹூனா அவர்களில்னு யார்? ஹூ ஃபர்கெட் திங்ஸ்னால் பொருள்களை தொலைத்த நபர்களில் முதியவர்களை விட இளையவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அண்டு மேலும் தேட் என்னவென்றால் ஸ்போர்ட்ஸ்மேன்னா விளையாட்டு வீரர்கள் ஹேவ் worst மெமரிஸ், அவர்களுக்கு நினைவாற்றல் மிக மோசமாக இருக்கிறது. ரைட்டா? அப்படின்றான். ஸ்போர்ட்ஸ் பர்சன் இளையவர்கள் முதியவர்களை விட அதிகமாக தொலைத்திருக்கிறார்கள் பொருள்களை இந்த லிஸ்ட்டில். அண்ட் தேட் மேலும் ஸ்போர்ட்ஸ்மேன் விளையாட்டு வீரர்கள் ஹேவ் வைத்திருக்கிறார்கள் எதை? worst மெமரினா மிக கம்மியான நினைவாற்றல். worst மோசமான அர்த்தம். இந்த இடத்துல குறைந்த நினைவாற்றலை வைத்திருக்கிறார்கள். தென் யாரை விட? தேர் ஆர்டினரி சீரியஸ் மைண்டட் ஃபெல்லோ. ஆர்டினரி சாதாரண கடுமையான நபர்களை விட. கடுமையான சீரியஸ்னால் மோசமானவன் தரல, சாதாரண கடுமையான. சீரியஸ்னால் அவன் சில பேர் கடுமையாக இருப்பான். ரைட்டா? அதுதான் சாதாரண கடுமையான மனிதனை விட ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு நினைவாற்றல் கம்மியாக இருக்கிறது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு ஏ கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் ஃபுட்பால்ஸ். அப்போ குறைந்த அளவு. ரைட்டா? ஃபுட்பால்ஸ் அண்டு கிரிக்கெட் பேட்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்படின்றான். ஃபார் இன்ஸ்டன்ட்னா உதாரணமாக. இன்ஸ்டன்ஸ்னால் உதாரணமாக. ஏ கன்சிடரபிள்னா ஒரு கணிசமான நம்பர்னு எண்ணிக்கை. இப்படி தான் படிக்கணும். ஏ கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் ஃபுட்பால்ஸ் அண்டு கிரிக்கெட் பேட்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ்னால் ஒரு உதாரணமாக. ரைட்டா? அதாவது ஃபார் இன்ஸ்டன்ஸ் உதாரணமாக. ஏ கன்சிடரபிள் நம்பர், இங்கேருந்து அப்படி கீழே வந்துட்டு மேலே போகணும். ஏ கன்சிடரபிள் நம்பர், நான் கன்சிடர்னா அதாவது கணிசமான எண்ணிக்கையிலான ஃபுட்பால்களையும் மற்றும் கிரிக்கெட் பந்து மெட்டை இருக்குல்ல, வேர் ஃபர்காட்டன்னா அதை மறந்து விடுகிறார்கள். மட்டைகள் மறக்கப்பட்டன. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது ஃபுட்பால்களையும் கிரிக்கெட் பேட்டுகளையும் உதாரணமாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு மறந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறான். குறிப்பிட்ட எண்ணிக்கையில். ரைட்டா? ஏ கன்சிடரபிள் நம்பர்னால் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஃபுட்பால்கள் மற்றும் கிரிக்கெட் மட்டைகளை
அதாவது உதாரணமாக வேர் ஃபார்காட்டன் மறந்து விடுகிறார்கள். திஸ் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து இது இருக்கிறது. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்னா சாதாரணமாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஈஸினா சாதாரணமாக, அண்டர்ஸ்டாண்ட்னா புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன புரிந்து இதோட படிக்கணும். திஸ் இஸ் இது இருக்கிறது. திஸ்னா ஈஸி இருக்கிறது. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஈஸினா சாதாரணமாக புரிந்து கொள்ள இருக்கிறது. ஃபார் பாய்ஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் த கேம்ஸ். பாய்ஸ்னால் பையன்கள், மாணவர்கள். பாய்ஸ்னால் பையன்கள். ரிட்டர்னிங் ஃப்ரம் த கேம்ஸ்னால் போட்டிகள்லேருந்து திரும்பி வரும்போது. ரிட்டர்னிங் ஃப்ரம் த கேம்ஸ்னால் போட்டிகள்லேருந்து பையன்கள் திரும்பி வரும்போது ஹேவ் தர் இமேஜினேஷன் ஸ்டில் ஃபில்டு வித் எ விஷன் ஆஃப் த பிளேயிங் ஆஃப் ஃபீல்டு. அப்போ ஹேவ் தர் இமேஜ், அந்த பசங்க விளையாட்டுலேருந்து திரும்பி வரும்போது அவங்களோட மைண்டு ஹேவ் தர் இமேஜினேஷன், அவங்களோட கற்பனையானது. ஹேவ் தேர்னா அவர்களின் கற்பனையானது. இமேஜினேஷன் கற்பனையானது. ஸ்டில் ஃபீல்டுன்னா இப்போ வரைக்கும் நிறைந்திருக்கும். ஸ்டில் ஃபீல்டுன்னா அவனோட கற்பனை. அந்த கேமில் விளையாண்டு வரும்போது அவனோட மனசில் ஓடுற கற்பனையானது ஹேவ் தர் இமேஜினேஷன். இமேஜினேஷன் அவனோட கற்பனையானது ஸ்டில் ஃபீல்டுன்னா நிறைந்திருக்கிறது. எதில் நிறைந்திருக்கிறதுனா வித் எ விஷன் ஆஃப் த பிளேயிங் ஃபீல்டு. வித் எ விஷன்னா ஒரு பார்வை. எந்த பார்வையால் நிறைந்திருக்கிறது? ஆஃப் த பிளேயிங் ஃபீல்டு. பிளேயிங் ஃபீல்டுன்னு என்னது? அப்படி விளையாட்டு மைதானத்தில் நடந்த நிகழ்வுகளை தான் சொல்ல வர்றான். விளையாட்டு மைதானத்தில் விளையாடிய நிகழ்வுகள் அவனோட கற்பனையிலே நிறைந்து இருக்கிறது அப்படிங்கிறான். அதை தான் சொல்கிறான். நல்லா பாருங்கள். த பாய்ஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் த கேம்ஸ் அப்படின்னா விளையாட்டு போட்டிகளிலிருந்து திரும்பி வந்த பசங்கள் ஹேவ் தர் இமேஜினேஷன் அவங்களோட கற்பனையானது ஸ்டில் ஃபீல்டு இப்போவும் ஸ்டில் ஃபீல்டுனா நிறைந்திருக்கிறது. இப்போவும் நிறைந்திருக்கிறது. வித் எ விஷன்னா ஒரு பார்வை ஆஃப் த பிளேயிங் ஃபீல்டு. பிளேயிங் ஃபீல்டுனா விளையாட்டு மைதானம். ஃபீல்டுனா மைதானம். விளையாட்டு மைதானத்தின் பார்வையில் தான் அவனோட கற்பனையானது இன்னும் நிறைந்திருக்கிறது. அது போக மேலும் தேர் ஹெட்ஸ் அவனோட தலை ஆர் எமங் த ஸ்டார்ஸ். அவனோட தலை எப்படி இருக்குன்னா ஸ்டார் இருக்கு இல்லையா, ஸ்டார்களுக்கு மத்தியில் இருக்கிறது. ஸ்டார்னா விண்பூச்சிகளுக்கு மத்தியில் இருக்கிறது. அல்லது ஆர் தர் ஹார்ட்ஸ் அவனோட இருதயம், அந்த பசங்களோட இருதயம் இன் தர் பூட்ஸ் அவனோட பூட் இருக்குல்ல, ஷூ போடுற பூட்டு, அதில் இருக்கிறது. தலைகள் எதில் இருக்கிறது? அந்த பசங்களோட தலைகள் விண்வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ்னால் மின்றது இல்லையா, ஸ்டார்ஸுக்கு மத்தியில். எமங்கன்னா மத்தியில். அவனோட தலை வந்து ஸ்டார்ஸுக்கு மத்தியில் இருக்குது. மீனிங் என்னென்னதுக்கு? பிரகாசமாக இருக்கானா, கேம் விளையாண்டு ஜெயிச்சிரும்ன்ற ஒரு பிரகாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லாமல் சொல்லுகிறார். ரைட்டா? அண்டு அது போக ஆர் தேர் ஹார்ட்ஸ் இன் தர் பூட்ஸ். அப்போ அவங்களோட இருதயம் வந்து அவங்களோட காலில் இருக்கக்கூடிய பூட்டில் இருக்கான். ஏன்னா அவங்க தானே பயிற்சி எடுத்து விளாண்டாங்க, பூட்டு மூலிமா தானே ஓடுறாங்க, ஆடுறாங்க. அதனால் அவங்க இருதயமே அந்த பூட்டில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அஸ் த ரீகால் தேர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஆர் தேர் எரர்ஸ் அப்படின்னா, அஸ் த ரீகால் தேர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அண்டு தேர் எரர் அப்படின்றான். அவங்க ரீகால் திரும்ப ஞாபகப்படுத்துகிறாங்க. அந்த பசங்க அவங்க ஞாபகப்படுத்தும் போது தான் அவங்களோட மண்டை எதில் இருக்குது? நட்சத்திரங்களுக்கு நடுவில் இருக்குது. அதே மாதிரி இருதயம் எங்கே இருக்குது? அவங்களோட ஷூவில் இருக்குதுன்னு சொல்கிறான். எப்போ அப்படின்னா அஸ் த ரீகால்னா ஞாபகப்படுத்துகிறார்கள். தேர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்ன்னு சொன்னால் அவங்களோட துணிச்சல்னு அர்த்தம். அதாவது துணிச்சல்கள்னு அர்த்தம். ரைட்டா? துணிச்சல்கள். நீ ஆக்சுவலி எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்னால் சுரண்டுறது. ஒருத்தன் சொத்தை சுரண்டுறது, ஒருத்தன் பொருளை சுரண்டுறது, இதுக்கு பேர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸு. அதேமாதிரி துணிச்சலும் சொல்லலாம். ரெண்டும் வரும். சுரண்டுறதுக்கும் பேர் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் தான், அதேமாதிரி துணிச்சலுக்கும் பேர் சொல்கிறது. அவங்களோட துணிச்சல் மற்றும் அவங்களோட தவறுகள். ரைட்டா? அந்த கேமில் அவங்க விளையாண்ட துணிச்சலான விளையாட்டு மற்றும் அவர்கள் செய்த தவறு, இந்த ரெண்டையும் ஞாபகப்படுத்துகிறாங்க. ரீகாலை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது அவளோட தலை எதில் நிரம்பியிருக்கும்? ஸ்டார்களுக்கு மத்தியிலையும் அவளோட இருதயமானது பூட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார்கள். சரி, முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு தான் அடுத்து பார்க்கலாம்.